வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர். ஸோ இன்னைக்கு நான் வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய பண்ணாரி அம்மன் ஆட்டோமொபைல்ஸ் ரெனால்ட் ஷோரூம் தாங்க. எஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தி 2024 ரெனால்ட் ட்ரைபர் மாடல். ஸோ 2024 என்னெல்லாம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். டிசைன் வைஸ் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை, பட் நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண சில ஃபீச்சர்ஸ் இல்லை அப்டேட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க ரெனால்ட் கார் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்கொயரிஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங்க்கு டிஸ்பிளேல தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெனால்ட் ட்ரைபர் ஃப்ரண்ட் ஃபேஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா முன்னாடி கிரில்ஸ் எல்லாமே நமக்கு 3H குரோம் கிரில்ஸாக கொடுத்துருக்காங்க. சென்ட்ரா ரெனால்ட்டோட லோகோ நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. அண்ட் ஹெட்லைட்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரொஜெக்ட் ஹெட் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹெட்லைட்டை சுற்றியுமே கீழே டிஆர்எல்ஸ்க்குமே பார்த்தாலும் அந்த குரோம் கார்னிஷ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரண்ட் பம்பர்லேயே வரக்கூடிய இந்த சில்வர் ஸ்கஃப் லைட்ஸ் இதெல்லாமே ஃப்ரண்ட் ஃபேஸியாவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே அட்ராக்டிவான ஒரு லுக் கொடுக்குது. சைட் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீல் ஆர்ச் எல்லாமே பிளாக் கலர் கிளீடிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஆர்எம்ஸ் கம்ப்ளீட்டாக பிளாக்ல வந்திருக்கு. நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா RX Z வேரியன்ட். இதுக்கு அடுத்தும் ஒரு வேரியன்ட் இருக்குது, RX Zலேயே டூயல் டோன் சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா நமக்கு ரூஃபுமே பிளாக் கலர் ஆப்ஷன் வரும். அண்ட் டோர்ஸ் எல்லாமே நமக்கு குரோம் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்ல நமக்கு பழைய வேரியன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேரியண்டோட பேஜிங் கொடுத்துருப்பாங்க, RXT RX சொல்லிட்டு. பட் இந்த அப்டேட்ல அதை எடுத்திருக்காங்க நமக்கு. அண்ட் ரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் டெய்ல் லைட்ஸ் எல்லாமே அந்த ஈகிள் நோஸ் டெய்ல் லைட்ஸ் அந்த ஒரு டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு இதே தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் ட்ரைபரோட பேஜிங் சென்டராக கொடுத்துருக்காங்க. இதுலையுமே பார்த்தாலும் நமக்கு வேரியண்டோட பேஜிங் வரல. ஸோ இந்த ஒரு அப்டேட்ல வேரியன்ட் என்ன வேரியன்ட்டுங்கிறத அங்கங்கே காமிக்கிறத குறைச்சிருக்காங்க ரெனால்ட். ஸோ வேரியண்ட்டுங்க பேஜிங் எங்கேயுமே நமக்கு வரல. மற்றபடி ரியர் டீஃபாகர் அண்ட் ரியர் வைப்பர்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடுது டாப் வேரியண்ட்ல. ஆப்வியஸ்லி சில்வர் கலர் ஸ்கஃப் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்டீரியர் வைஸ் இந்த 2024 ட்ரைபரில் இருக்க விஷயங்கள். ஸோ இந்த ஒரு டிசைனுமே நமக்கு ஸ்டிக்கரிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கஃப் லைட்ஸ் மாதிரியான ஒரு கிட் இதில் கிடையாது, எல்லாமே ஸ்டிக்கரிங்கில் தான் வந்திருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 182 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்திருக்கு. இதோட வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெனால்ட்ல கொடுத்துருந்த அந்த அலாய் பேட்டர்ன் ஓகேங்களா, பார்க்கறதுக்கு அலாய் மாதிரி இருக்கும். பட் இது வந்து நமக்கு ரிம்ஸ் தான். ஸோ டயர் ப்ரொஃபைல் 185/65 or 15 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க அது. ஸோ இதில் அலாய் வீல்ஸ் வேணுனாலும் நமக்கு ஆக்சசரிஸாக இருக்குது, வேணும்னா நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்டீரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சுவிச்சஸ், பவர் விண்டோ சுவிச்சஸ் அண்ட் ஓஆர்எம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே டோர்லேயே வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு லார்ஜ் டோர் பாக்கெட்ஸை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் நமக்கு 4 ஏர் பேக் வரும். டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் அண்ட் சீட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டோட 2 சைடுமே ஏர் பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு மற்ற ஃபீச்சர்ஸ் அந்த என்ன நியூ ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து நீங்கள் ஆன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். எஸ், இந்த தடவை நமக்கு வந்துட்டு ஒரு நியூ டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ரெனால்ட்டோட குவிட்ல இருந்த அந்த ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இதில் இப்போ வந்துட்டு ரெனால்ட்டோட கைகர், ஸோ அதில் கொடுத்துருந்த ஒரு கலர்ஃபுல் TFT டிஸ்பிளேல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்குமே பார்த்தாலும் நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. இந்த TFT டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு கிராஃபிக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, ஒரே கிராஃபிக்ஸ் தான் இருக்கும். பட் கைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் இதுல இருந்து அந்த ஆப்ஷன் கொண்டு வரல. இதுலேயே நமக்கு இந்த ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸ் வச்சு நம்மளால ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஆவரேஜ், ஃபியூயல் எக்கனமி அண்ட் ஃபியூயல் ஹிஸ்ட்ரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் நமக்கு வருது. அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூயல் இண்டிகேட்டர், லெஃப்ட் சைடு வந்து டெம்பரேச்சர் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டேஷ்போர்ட் டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு அந்த சேம் பேட்டர்ன் ஆஃப் டிசைன் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஃபீச்சர்ஸ் தான் ஒயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷன் நமக்கு வந்திருக்கு. ரெனால்ட் ட்ரைபரில் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. அதாங்க ரெனால்ட் ட்ரைபரோட கீ. ஸோ லாக், அன்லாக் அண்ட் பூட் ஓப்பன் ப்ளஸ் இது வந்து ஃபைன் மை கீ அந்த ஒரு ஆப்ஷன். ஸோ 4 ஆப்ஷன் தான் பாக்ஸ் டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் இதுலேயே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு USB அண்ட் AUX போர்ட்டுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் இதில் கிடையாது. ஸோ இந்த அப்டேட்டில் அது கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அது ஒன்று மிஸ் ஆகுது இன்னுமே. மற்றபடி புஷ் பட்டன் ஸ்டார்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு இந்த டாப் வேரியண்ட்ல வந்துருது. க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே ஒன்று, ஸோ இது வந்து ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இது கொஞ்சம் ஒரு பெரிய வேல்யூம் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்ட்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு அந்த 8 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன். இந்த வெஹிக்கிள் எனக்கு பிடிச்ச ரொம்ப விஷயம்னா இதுதான், இந்த டிரைவ் ஈக்கோங்கிறது தான். ஸோ இது வந்து நமக்கு நம்ம எப்படி ஓட்டுறோங்க எல்லாமே காமிக்கும். ஆவரேஜ் கன்சப்ஷன், அதாவது ஃபியூயல் கன்சப்ஷன் நம்ம கொடுக்குது, ஆவரேஜ் ஸ்பீடு, ஸோ நம்ம ஆக்சிலேட்டர் எந்த அளவுக்கு கொடுக்குறோம், நம்ம ரொம்ப ரஃபாக கொடுக்குறோமா இல்லை நார்மலாக ஓட்டுறோமா எப்படி, அதை பொறுத்து நமக்கு ஸ்டார் ரேட்டிங்ஸ் எல்லாமே கொடுக்குது பாருங்க. அது கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், ஆன்டிசிபேஷன்ஸ் விஷயங்கள் எல்லாமே கொடுக்குது. ஸோ இது கொஞ்சம்
நல்லா இருக்கும். இந்த வெஹிக்கிள் எனக்கு பிடிச்சிருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிஃபாகருக்கான சுவிட்ச், ஹசார்ட் லைட்க்கான சுவிட்ச் அண்ட் சென்ட்ரல் லாக் சுவிட்ச், இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் சுவிட்ச். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாமே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கியர் நாபுமே நம்மள ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பேனா பிளாக் ஃபினிஷ் கொடுத்து ப்ளஸ் க்ரோம் ஃபினிஷோட இந்த சென்டராக இருக்கிறதும் இந்த ஒயிட் கலரும் நல்ல ஒரு இல்யூமினேட்டர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இதுவுமே ஒரு நியூ ஃபீச்சராக தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் கேபின் லேம்ப்ஸ் எல்லாமே நமக்கு எல்இடிலாம் வந்திருக்கு. பழசு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலஜன்ல இருக்கும், பட் இந்த தடவை கம்ப்ளீட்டாக எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ டிம் ஐஆர்விஎம் மேனுவலாக தான் வந்திருக்கு. ஸோ வேனிட்டி மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் கோ பேசஞ்சருக்கு மட்டும் தான் வருது, டிரைவர் சீட் கிடையாது. சீட்டோட கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. அண்ட் இன்னொரு மோஸ்ட் ஃபீச்சராக இந்த தடவை நமக்கு இதில் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ நமக்கு டிரைவருக்கான ஆம்ரெஸ்ட் இதுலேயே நமக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா டிரைவர் எடுத்து நிறைய பேர் சென்ட்ராலாம் அந்த ஆம்ரெஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த பாக்ஸ் எல்லாமே நமக்கு கவர் ஆகாது. ஸோ இந்த சென்டர் ஸ்பேஸை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க டிரைவரில். ஸோ 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கூலிங் பாக்ஸ் தான். ஸோ நீங்கள் ஜூஸ் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கூலாக இருக்கும். ஸோ ஒரு மினி ரெஃப்ரிஜரேட்டராகவே டிரைவரில் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு பிராண்ட்லேருந்து இந்த தடவை இந்த ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்குது இன்னுமே நம்மளோட டிரைவிங் கம்ஃபர்டபுளாக நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்குன்னே சொல்லுவேன். ஸோ வாங்க அடுத்து செகண்ட் ரோ சீட் போய் பார்க்கலாமா அப்படியே. ஸோ செகண்ட் டேருமே ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நமக்கு டோர்ஸில் ஒரு பவர் விண்டோ சுவிச்சஸ் அண்ட் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பேட்டர்ன் அதே தான் வருது நமக்கு அப்படியே. ஸோ டிரைவரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதான், ரொம்ப கம்ஃபர்டபுளாக உள்ள வந்து உட்கார முடியும். அண்ட் நீ ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இது ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து என்னோட கம்ஃபர்டபுள் இல்லை, இது ஃபுல்லாகவே பேக்கில் நான் தள்ளி வச்சிருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு நல்லாவே ஒரு நீ ஸ்பேஸ் கிடைக்குது. அண்ட் லெக் ஸ்பேஸ்மே பார்த்தாலும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்வேன். ஸோ வயசானவங்களாம் ஏறி உட்காருங்கும் போது நல்லாவே இருக்கும். ஃப்ளோருமே பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ஹம்ப்லாம் கிடையாது, நல்லா ஃபிளாட்டான ஒரு ஃப்ளேர் தான் இருக்கு. 3 பேர் சூப்பராகவே இங்கே அக்கமடேட் ஆகலாம். அண்ட் ரியர் ரோக்கான ஏசி வென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பி பில்லர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நல்லாவே ஒரு ஆப்ஷன் தான். அண்ட் இதோட கண்ட்ரோல் நாப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கும். மற்றபடி ஹெட்ரெட்ஸ் எல்லாமே நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டோட வந்திருக்கு. தேர்ட் ரோவை கம்ஃபர்டபுளாக பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல நமக்கு ஒரு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஒரு யூஎஸ்பி இல்லைனா டைப் சி அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். 12 வோல்ட் சாக்கெட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ரோக்குமே செப்பரேட் கிராப் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸுமே நமக்கு செப்பரேட்டாக வருது. தேர்ட் ரோ சீட் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 2 அடல்ட்டு தாராளமாக ஆக்குபை பண்ணலாம். பட் இதுவே வந்து ஒரு ரொம்ப தூரம் பயணம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கிட்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸும் வேணும் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு 5 பேத்துக்கு ஏற்ற வண்டியாக தான் இருக்கும். பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எலக்ட்ரிக் டெயில் கேட் ரிலீஸில் தான் வருது. சொன்னால் ரிவர்ஸ் கேமரா நமக்கு இதில் வந்துடும். இதே குட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த லோகோலேயே கொடுத்துருப்பாங்க, நமக்கு கீழே செப்பரேட்டாக வந்திருக்கு. ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஒரு சின்ன ஒரு பூட் ஸ்பேஸ் தான். நீங்கள் பெரிய லக்கேஜ்லாம் அதை வைக்க முடியாது. சின்ன ஒரு பேக் உங்களோட பேக் 2 இது வைக்கலாம், அந்த மாதிரி தான் வைக்க முடியும். 84 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டியில் வந்திருக்கு. பட் உங்களுக்கு அதிகமான ஒரு பூட் ஸ்பேஸ் வேணா இந்த ரியர் சீட்டை கழட்டிக்க முடியும், தேர்ட் ரோ சீட்டை. ஸோ இதை வந்து சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம், டபுளாகவும் எடுத்துக்கலாம். அப்படி கழட்டும் போது நமக்கு அப் டு ஒரு 620 லிட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 லிட்டர் நான் டர்போ இன்ஜின் தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ட்ரைபரில் இந்த ஒரு இன்ஜின் தான் வந்திருக்கு. ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்க்கல 72 ஹார்ஸ் பவரும் 96 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இன்ஜின் பே பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு ஃபுல் ஆக்குபைடாக தான் இருக்குது ஸ்பேஸு. அண்ட் போனட் பேக் சைடு பார்த்தா நமக்கு இன்ஸ்டலேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரைபரில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் ரியர்ஸ் கம்ஃபர்டபுளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு 5 பேர் தான் போகிறோம், அந்த மாதிரி டைமில் அதிகமான ஒரு லெக் ஸ்பேஸ் வேணும், நம்ம அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டுமே ரெக்ளைனிங் ஆப்ஷன் உண்டு இதில் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளால ரெக்ளைனிங்குமே பண்ணி வச்சுக்க முடியும். ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2024 ரெனால்ட் ட்ரைபர் ஆன் ரோட் ப்ரைஸ் நம்ம கூட இருக்கிறது RXZ வேரியன்ட்டு. ஸோ டாப் எண்ட் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 10 lakhs நியர்பை வந்துருது. ஸோ இதுலேயே நமக்கு டூயல் டோன் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ப்ரைஸ் பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு 25,000 ரூபா கூட அந்த ரேஞ்ச் வருது நமக்கு. டிசைன் வைஸ் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படின்னாலுமே ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் வைஸ் நமக்கு எதிர்பார்த்த சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த தடவை. உதாரணத்துக்கு நமக்கு வயர்லெஸ் சார்ஜர் ஆகட்டும், டிரைவர் ஆம்ரெஸ்ட், ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நீடடான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் கேபின் லேம்ப்ஸ் எல்லாமே ஹாலஜன்லேருந்து எல்இடியை நமக்கு மாற்றி இருக்குது. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு கலர்ஃபுல் TFT டிஸ்பிளே கொடுத்துருக்குது. இது எல்லாமே பார்க்கறதுக்கு அண்ட் டிரைவிங் வைஸ் நமக்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்து ப்ரைஸை ஏற்றாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா டாப் அண்ட் வேரியன்ட்டு நமக்கு போன மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் ப்ரைஸ் அதே இதில் தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் எல்லாமே ப்ரைஸ் இனிமே நமக்கு கம்மி பண்ணியிருக்காங்க முன்ன இருந்ததுக்கு விட இப்போ. ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்டேட்ஸோட இந்த 2024 ரெனால்ட் ட்ரைபர் இன்னமே ஒரு என்ட்ரி லெவல் 7 சீட்டர் செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஆப்ஷனாவே தான் இருக்கு. இந்த வீடியோ பத்தியும் இந்த வெஹிக்கிளை பத்தியும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.